Hi, hello, welcome to Litfeast channel. This writer named Catherine Mansfield. இவங்களோட ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் An Ideal Family அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். Her full name Kathleen Mansfield Murray. So she was born in the year 1888 and died in 1923. இவங்க வந்து ஒரு நியூசிலாண்ட் ரைட்டர் அண்ட் கிரிட்டிக். மாடர்னிஸ்ட் மூமெண்ட்டில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேர்ல்டு லெவலாகவே ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீமேல் ரைட்டர் அண்ட் ஆல்சோ 25 லாங்குவேஜஸில் அவங்களோட ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அட் த ஏஜ் ஆஃப் 19 வயசாக இருக்கிறப்போ நியூசிலாந்தை விட்டுட்டு அவங்க நேட்டிவ் லேண்ட் நியூசிலாந்தை விட்டுட்டு இங்கிலாண்டில் செட்டில் ஆகுறாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறாங்க. டிஹெச் லாரன்ஸ், வெர்ஜினியா வுல்ஃப், லேடி ஓட்டர்லைன் மோரல். அதை தாண்டி ப்ளூம்ஸ்பெரி குரூப்பில் ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸாகவும் அதில் வந்து ஜாயிண்ட் ஆகிடுறாங்க. அண்ட் தென் 1917 என்ன ஆகுது அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக பல்மினரி டியூபர்க்ளோசிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸால் அஃபெக்ட் ஆகுறாங்க. அண்ட் தென் ஃப்ரான்ஸில் வந்து அட் த ஏஜ் ஆஃப் 34 1923 வந்து இறந்துடுறாங்க. அவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம்னா த கார்டன் பார்ட்டி, மிஸ் பிரில், த டால்ஸ் ஹவுஸ் இதெல்லாம் வந்து சொல்லலாம். அண்ட் தென் கம்மிங் டு த பாயிண்ட், An Ideal Family வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லிட்டரி மேகசின் த ஸ்பியர் அப்படின்ற மேகசினில் ஆகஸ்ட் 20th 1921 பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் இயர் 1922 த கார்டன் பார்ட்டி அண்ட் அதர் ஸ்டோரிஸில் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரியில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் த ஸ்டோரி வந்து ஃபுல்லாகவே தேர்ட் பர்சன் நரேஷனில் அண்ட் தென் இன்டர்னல் மோனோலாக் வந்து கேத்ரின் மேன்சிஃபீல்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் மோனோலாக்னா என்ன அப்படின்னா ஒரு கேரக்டரோட மைண்ட் வாய்ஸ், இன்னர் வாய்ஸ் அதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இந்த ஸ்டோரியும் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஸ்டோரி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்ப்ரிங் சீசனில் வந்து பிகின் ஆகுது. இதில் சென்ட்ரல் ஃபிகர் ஆஃப் த கேரக்டர் யாருன்னா மிஸ்டர் நீவ், ஒரு ஓல்டு மேன், ஒரு ஓல்டு பிஸ்னஸ் மேன். ஸோ அவர் என்ன நினச்சிட்ருப்பாருன்னா அவரோட ஃபேமிலி வந்து ஒரு ஐடியல் ஃபேமிலி நினச்சிட்ருப்பாரு. பட் ஆக்சுவலி அந்த ஃபேமிலி வந்து ஒரு ஐடியல் ஃபேமிலி கிடையாது. ஸோ அதுதான் எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு மிஸ்டர் நீவ் அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். அவர் தான் வந்து சென்ட்ரல் ஃபிகர், ப்ரொடகனிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. சார்லட் யார் அப்படின்னா அவரோட ஒய்ஃபு. ஹெரால்ட் வந்து ஒன் அண்ட் ஒன்லி சன் ஆஃப் மிஸ்டர் நீவ். அண்ட் ஆல்சோ ஹீஸ் ஹேவிங் 4 daughters, லோலா, ஏத்தல், மரியன் அண்ட் லூசைட். இந்த 4 பேரில் ரொம்பவே சின்ன பொண்ணு யார் அப்படின்னா லோலா. அவங்க ஒரு சின்ன பேபி. ஹென்ரி டேவன்போர்ட் அண்ட் மிஸ்ஸஸ் டெடி வாக்கர் இவங்க 2 பேருமே மைனர் கேரக்டர்ஸ். ஜஸ்ட் லைக் தட் ஒரு விசிட்டராக வந்து நீவ் வீட்டுக்கு வந்து வருவாங்க. சார்ல்ஸ் யார் அப்படின்னா சர்வெண்ட் ஆஃப் மிஸ்டர் நீவ் அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் வெரி யங் அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் வெரி க்ளோஸ் டு த ஹார்ட் ஆஃப் மிஸ்டர் நீவ். இவ்வளோ கேரக்டர்ஸ் தான், ரொம்ப லிமிட்டட் கேரக்டர்ஸ் தான் இந்த ஸ்டோரியில் வந்து நமக்கு இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போயிடலாம். இந்த ஸ்டோரி வந்து ஸ்ப்ரிங் சீசனில் வந்து பிகின் ஆகுது. மிஸ்டர் நீவ் வந்து அவரோட பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லையா, அவர் ஆஃபீஸில் இருக்கப்போ வந்து எப்படின்னா ரொம்பவே வந்து சேடாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா வந்து அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவருக்குள்ளே வந்துடுது. அவரோட ஃப்ரெண்டு வந்து அவரோட சன் வந்து ஹெரால்ட் வந்து ரொம்ப இரஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கான். ஜாபை வந்து பிஸ்னஸ் எதுவுமே வந்து ரொம்ப சின்சியராக எடுத்து டேக் கேர் பண்ணாதனால இதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரிடாக ரொம்ப ஆன்சைட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. அன்னைக்கு கூட என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து 4 o'clock லஞ்ச் முடிஞ்சோனையுமே அவங்க ஹெரால்டு வந்து ஆஃபீஸை விட்டு போயிடுறான். திருப்பி ஆஃபீஸ் டைம் க்ளோஸ் ஆகிற 4 o'clock வரைக்குமே என்ன ஆகலை அப்படின்னா ஆஃபீஸ்க்கு ரிட்டன் வரவே இல்லை. ஹெரால்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒரு பையன், ரொம்ப அழகாக இருக்கான். அவனை ஸ்பாயில் பண்ணதே வந்து யார் அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு பையன் அப்படின்றனால அவனை ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, ஒய்ஃபு, அவரோட டாட்டர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறார். ஹெரால்டுக்கு 13 வயசு இருக்கிறப்போ அவங்க அம்மாவோட பர்ஸையே வந்து ஸ்டோலன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு அந்த பர்ஸை எங்கே மறைச்சி வச்சிட்றான் அப்படின்னா வந்து குக்கோட பெட்ரூமில் போய் மறைச்சி வச்சிட்றான். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமே கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவனை எதுவுமே திட்டுறதே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ சார்லெட்டும் அவங்க டாட்டர்ஸும் என்ன வந்து நினைக்கிறாங்க, அவங்க என்ன விருப்பப்படுறாங்கன்னா ஹெரால்டுக்கிட்ட வந்து ஹோல் பிஸ்னஸையுமே வந்து நீ வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
பட் ஆனால் நீவுக்கு வந்து அதை கொடுக்கறதுல வந்து எந்த ஒரு விருப்பமுமே கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து ஹெரால்டுக்கு வந்து அவனோட பிஸ்னஸை வந்து சீரியஸாகவே எதுவுமே வந்து டேக் ஓவர் எடுத்து எதுவுமே பார்த்துக்கிறது இல்லை, கண்டிப்பாக பிஸ்னஸ் லாஸில் போயிடும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது அவருக்கு. ஸோ நீவ் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்ட்டுனா, எப்படி இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுன்னு நினைக்கிறப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன அவரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கோங்க, நிறையா ஹாபீஸ்லாம் இருக்குது, அந்த ஹாபீஸ்லாம் நீங்கள் ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க, வாக்கிங் போகலாம், அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த ஸ்மால் கிட் அந்த பேபி லோலா கூட வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நிறைய ஹாபீஸில் ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா நீவுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ எப்போல்லாம் அவங்க அந்த மாதிரி சொல்கிறப்ப என்னென்னா ரொம்ப இரிட்டேட் ஆனாலுமே ஒரு க்ளூமியாக ஒரு சீரியஸான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு பெயின்ஃபுல்லாக ஒன்ஸ் அகெயின் என்ன பண்ணுறாரு, அவரோட லைஃப்பை பார்க்க போயிடுவார். ஸோ அப்படி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி அட்வைஸ்லாம் கேட்டுட்டு ஹார்ட்கோட் அவென்யூவில் இருக்கிற ஒரு ஹில் இருக்குது, அந்த ஹில்லை வந்து கிளிம் பண்ணிகிட்டே வந்து அவரோட லைஃப்பை பற்றி வந்து நினச்சிட்ருக்காரு. அப்போ தான் வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னா அவருக்குள்ளே பேசிக்கிறார், என்ன அப்படின்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து என்னோடய ஹாபீஸை பார்க்க சொல்கிறாங்க, அப்படி நான் பார்த்தேன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மெரி மேக்கிங்காக அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கெலாம் யார் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. டவுன் ஹவுஸ் வந்து அவங்க வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணுறாங்க, சீசைட் பங்களாவில் போயிட்டு மெரி மேக்கிங் வந்து ஹாப்பியாக இருக்காங்க, ஹார்சஸ் வந்து ரைட் பண்ணுறாங்க, கோல்ஃப் கேம்ஸ் ப்ளே பண்ணுறாங்க, கிராமஃபோன் வந்து 60 குனியான்றது பைசா 60 குனியா கொடுத்து கிராமஃபோனை வந்து ப்ளே பண்ணுறாங்க மியூசிக் ரூமில், அவங்க டான்ஸ் பார்ட்டி வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுக்கு எல்லாமே எங்கேருந்து பே பண்ணுறாங்க, நான் ஏர்ன் பண்ணுற மணியிலிருந்து தான். ஸோ நான் என்னோடய ஏர்னிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்க இதுக்கு எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே அவங்க பண்ண முடியாது. ஸோ இது எதையுமே அவங்க வந்து டேக் கேர் பண்ணுறதில்ல, அவங்க லைஃப்பை மட்டும் அவங்களோட ஹாப்பினஸை மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரேடாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் இவர் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா அவரோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு ஐடியலான ஒரு ஃபேமிலி, ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட வீட்டில் வந்து விண்டோ வழியாக வந்து யாரை பார்க்குறாருன்னா அவங்க டாட்டர்ஸ்லாம் வந்து ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்ருக்கப்போ ஏன் நம்மளோட டாட்டர்ஸ்லாம் வந்து என்னோடய டாட்டர்ஸ் இன்னும் மேரேஜ்லாம் பண்ணிக்காமல் அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கப்போ சார்லட் வராங்க. சார்லட் கிட்ட அதை சொல்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, நம்ம வீட்டில் தான் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து மேரேஜ் அவங்களுக்கு பண்ணி வைக்கணும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எதை பார்க்குறாருன்னா அவரோட வீட்டை பார்க்குறாரு. அவரோட ஹவுஸ் வந்து ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, எல்லா ரூமுமே வந்து எப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாக இருக்குது, அதை பற்றி வந்து ஒரு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு சைடு என்ன நடக்குது அப்படின்னா அவரோட டாட்டர்ஸ் ஏத்தல் அண்ட் மரியன் வந்து ஐஸ்கிரீமுக்காக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் ஒன்ஸ் அகெயின் மிஸ்டர் நீ வந்து வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வரப்போ என்ன ஆகுதுன்னா ஆல் ஆஃப் அ சடன் வந்து அவரோட டாட்டர்ஸே அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி வந்து இவரோட ஃபேஸே மறந்து போயிட்டாங்க. இது எதை ஷோ பண்ணுது அப்படின்னா மிஸ்டர் நீ வந்து வீட்டுக்கே சரியாக வராமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து எந்த ஒரு டைமே ஸ்பெண்ட் பண்ணாமல் பிஸ்னஸ்னு போயிட்டுருக்கனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே அவரை மறந்துட்டாங்க அப்படின்றது தான் வந்து இங்கே ரைட்டர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் சார்லெட்டும் அவங்க கேர்ள்ஸை என்ன கேட்குறாங்க, அவரோட டாட்டர்ஸும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவர் நடந்து வந்திருக்கார் வீட்டுக்கு, ஸோ ஏன் வந்து ஒரு கேப் கூட எடுக்காமல் எதுக்கு வந்து கேபில் வராமல் நடந்தே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே நீ வந்து ட்ராயிங் ரூம் போய் ரிலாக்ஸேஷனுக்காக அங்கே போயிடுறாரு. போயிட்டு வந்து சீக்கிரமாகவே நம்ம ஜாபுக்கு வந்து ஒன்ஸ் அகெயின் நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கெடியூலை வந்து பிளான் பண்ணிவிட்டு சீக்கிரம் கிளம்பணும்னு நினச்சிட்ருக்காரு. ஸோ அந்த டைமில் சார்லட் வந்து நீவ்கிட்ட கேட்குறாங்க, ஹெரால்ட் எங்கே, அவன் வரல இன்னும் வீட்டுக்கு அப்படின்றப்போ அவர் வந்து ரொம்பவே இரிட்டேட் ஆகிட்டு சொல்கிறாரு, அவன் வந்து லஞ்சில் போனான், 4 o'clock வரைக்கும் திருப்பி ஆஃபீஸ் வரவே இல்லை, எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இரிட்டேட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் சார்லெட்டும் அவங்க டாட்டர்ஸும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கேஷுவலாக டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டாட்டர் வந்து என்ன பண்ணுறான்னா சார்லெட்டோட அந்த டாட்டாய் ஷெல் ஸ்பெக்டக்கிள்ஸ் அந்த ஷேப்பில் இருக்க அந்த ஸ்பெக்டக்கிள்ஸை வந்து பிடுங்கிடுறா. அந்த மாதிரி ஒரு ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. இன்னொரு சைடு வந்து மிஸ்டர் நீ வந்து ரூமில் வந்து அவரோட ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கப்போ சடனாக தூங்கிடுறார், ஒரு சின்ன நாப்பிங்
ஒரு குட்டி தூக்கம் போடுறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் என்ன வருது அப்படின்னா லிட்டில் விதர்ட் ஏன்ஷியன் மேன் கிளிம்பிங் அப் என்லெஸ் ஃப்ளைட்ஸ் ஆஃப் ஸ்டேர்ஸ் ஹூ வாஸ் ஹி. அவர் ஒரு லிட்டில் விதர்ட் அப்படின்னா தோல்லாம் சுருங்கி போன ஒரு வயசான ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்டேர்ஸை ஏற முடியாமல் வந்து ஏறிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ட்ரீம் வந்து வருது. அவருக்கு உடனே முழிப்பு வந்துடுது, யார் அந்த பர்சனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஓகே டைம் ஆகிடுச்சு, நம்ம ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் போக ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அப்போ தான் ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவர்கிட்ட என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஹென்ரி டேவன்போர்ட்டும் மிஸ்ஸஸ் டெடி வாக்கரும் வந்து டின்னருக்காக வந்திருக்காங்க, நீங்களும் டின்னரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ வந்து யார் வராங்க அவரோட ரூமுக்கு அப்படின்னா யங்ஸ் ரெட் ஃபேஸ்டு சார்ல்ஸ். ஸோ ரொம்ப சின்ன வயசுனாலே வந்து ரொம்ப ரெட் ஃபேஸ்டாக இருப்பான், ரொம்ப வந்து பார்க்கவே ரொம்ப ஒரு ஃபயராக இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி தான் சார்லஸ் வந்து இருக்கான். அவன் ரூமுக்கு வந்துட்டு சார்லஸ் நீவ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து வராரு. ஸோ டை எடுத்து கொடுக்கறது, கோட் எடுத்து கொடுக்கறது, அவன் நீவ் கேட்குற அந்த நீடி திங்ஸ்லாம் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ நீ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா சார்லஸ் யூ ஆர் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், என்னோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு பர்சன் நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் மனசில் வந்து நினைக்கிறாரு. அண்ட் தென் ஸோ நீ வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டாரு. அண்ட் தென் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே அந்த ரூமில் இருக்க விண்டோ ஓப்பன் பண்ணுறப்போ ஸோ ஈவினிங் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்னஸ் ஆஃப் த ஏரை வந்து ரொம்ப இன்ஹேல் பண்ணுறாரு. அப்போ அவுட் சைடில் என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா சர்வன்ட்ஸ்லாம் வந்து கிராஸஸை வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க டாட்டர்ஸ்லாம் வந்து ஒன்ஸ் அகெயின் வந்து டென்னிஸை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. சார்லைட் வந்து கேட்குறாங்க ஹெரால்டு வந்துட்டானா இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறப்ப இப்போ வரைக்கும் ஹெரால்டு வரல அப்படின்ற மாதிரி அந்த கேர்ள்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சார்ல்ஸ்க்கு வந்து ஒன்ஸ் அகெயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீவ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா கோம் கொடுத்து ஹேரை இது பண்ண சொல்கிறது, அதுக்கப்புறம் ஃபோல்டட் கர்ச்சீஃபை கொடுக்கறது, அவரோட வாட்ச் எடுத்து கொடுக்கறது, சீல்ஸ், அவரோட ஸ்பெக்டிக்கல் கேஸ் எடுத்து கொடுக்கறது, ஸோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து நீவ் வந்து இப்போ கிளம்பிடுறாரு அவரோட ஜாப் போகிறதுக்காக. ஸோ அந்த டைமில் என்ன ஃபீல் பண்ணுறாரு, சார்ல்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஒன்ஸ் அகெயின் நீவ் வந்து தனிமையாக இருக்கிறாரு. அப்போ ஒன்ஸ் அகெயின் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குட்டி தூக்கம் வந்து அவருக்கு வந்துடுது. அந்த குட்டி தூக்கத்தில் ஒரு ட்ரீம் வருது மறுபடியும். என்ன ட்ரீம் அப்படின்னா ஏன்ஷியன் லிட்டில் ஃபெலோ வாஸ் கிளிம்பிங் டவுன் த என்லெஸ் ஃப்ளைட்ஸ், வாட் லெக்ஸ் ஹி ஹேட், தே வர் லைக் அ ஸ்பைடர்ஸ் தின் விதர்ட். இப்போ இந்த ட்ரீமில் என்ன நடக்குது அப்படின்னா அதே ஒரு ஏன்ஷியன் ஃபெலோ ஃபஸ்ட்டு ட்ரீமில் மேலே கிளிம்பிங் ஆன மாதிரி இருந்துச்சு, மேலே போயிட்டு இருந்தார். இப்போ இந்த ட்ரீமில் சடனாக கீழே இறங்கி வந்து ஒரு ஸ்பைடர் வந்து எப்படி அந்த அதோட வலையில் வந்து கீழே இறங்கி வருமோ அது மாதிரி வேகமாக கீழே இறங்கி வர மாதிரி வந்து தெரியுது அவங்க ட்ரீமில் வந்து அவருக்கு வருது. ஸோ இதை நினைக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் என்னோட ஃபேமிலி வந்து ஒரு ஐடியல் ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்க்கு வந்துடுறாரு. இந்த டைமில் யார் அவரை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா சார்லட் வந்து இந்த மாதிரி டின்னருக்கு வாங்க, கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னையும் நீ வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே போகிறாரு. அந்த ட்ரீம் ஏன் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்காரு. ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கப்போ ஹெரால்டு ஏன் இப்படி இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கான், நம்மளோட ஃப்யூச்சர் பிஸ்னஸ் என்னாக போகுதுன்னே தெரியலையே, இந்த ட்ரீமுக்கும் நம்மளோட பிஸ்னஸ்க்கும் நம்ம லைஃபுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷன்லேயே வந்து கீழே இறங்கி போகிறாரு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீவ்க்கு வந்து என்ன அப்படின்னா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி எதுவுமே தெரியாது. அவள் ஒய்ஃபை பற்றியோ அவங்க டாட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, அவங்களோட ஹேபிட் என்ன, அவங்க ஹாபீஸ் என்ன, எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் அவங்க லீட் பண்ணுறாங்க எதுவுமே அவருக்கு தெரியாது. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே அவரே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் மாதிரி தான் இருக்கார். அண்ட் ஆல்சோ நீ வந்து அவரோட ஹோல் லைஃப் எப்படி பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு தனிமையான ஒரு பர்சனாக ஒன் அண்ட் ஒன்லி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நினைக்கிறப்ப வந்து நம்மளோட டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்குமோ, நம்ம பிஸ்னஸ் எப்படி இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு பயம் ஒரு கவலையோடையே அந்த அப்ஸ்டேர்ஸ்லேருந்து டவுன் ஸ்டேர்ஸ்க்கு வந்து இறங்கி போகிறார். இதோட அந்த ஸ்டோரி வந்து வைண்ட் அப் ஆகுது. எவ்ரிஒன் ஷுட் பேலன்ஸ் போத் ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ். ஸோ இது காமனான ஒரு விஷயம். இந்த ஸ்டோரி மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு லைஃப் அப்படின்னா ரெண்டத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும்.
ரெண்டுத்துலேயுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும். ஃபேமிலியாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும். அப்படின்னா தான் அந்த லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு நல்ல ஒரு பாண்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரின் மேன்சிஃபீல்டு வந்து ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஏதாவது வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிட்ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.